வணக்கம், இது உங்கள் கற்றல் எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஏஜ்லேருந்து ஃபோனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் தாராளமாக 2.5 இயர்ஸ்லேருந்து ஃபோனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சில குழந்தைங்க 2.5 இயர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் 2.5 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் இன்கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லித்தரணும் அப்படின்னு இல்லை. ஸோ 3 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஒரு சவுண்டாக நீங்கள் சொல்லித்தரதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நம்ம சவுண்ட்ஸ் தான் நம்ம சொல்லித்தர போகிறோம். ஸ்மால் லெட்டர்ஸ் காமிச்சு நீங்கள் ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சவுண்டாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். எந்த ஆர்டரில் வேணால் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பிகாஸ் 2.5லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் நம்ம 26 சவுண்ட்ஸை நம்ம முடிச்சிடலாம். 26 சவுண்ட்ஸ் எல்லாமே முடித்து கம்ஃபர்டபுளாக அவங்க அதுக்கப்புறமா நீங்கள் வேர்ட்ஸ் பிளெண்டிங் நீங்கள் கொடுக்கலாம். அந்த குழந்தைக்கு பிளெண்டிங் எப்போ வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. சில குழந்தைங்க 3 இயர்ஸ்லேயே ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணுவாங்க அந்த வேர்ட்ஸை. பட் ஆனால் சில குழந்தைங்களுக்கு 4 இல்லை 4.5 இயர்ஸ்க்கு மேலே தான் அவங்களுக்கு அந்த பிளெண்டிங் வரும். பிகாஸ் அந்த ஒரு சவுண்டையும் சேர்த்து ஒரு வேர்டாக ரீட் பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு 4 இயர்ஸ்க்கு மேலே தான் சில குழந்தைங்களுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் 2.5 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு 2 or 3 மந்த்ஸ்லேயே நம்ம சவுண்ட்ஸ் எல்லாமே முடிச்சிடலாம். ஸோ நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக அவங்கள சேர்த்து வேர்ட்ஸை படிக்கிறதுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ண வைக்க முடியாது. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பொறுமையாக நீங்கள் போகலாம். ஒரு நாளைக்கு ஒரு சவுண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா 2 நாளைக்கு நீங்கள் ஒரு சவுண்ட், இல்லை ஒரு வீக்குக்கு ஒரு 2 சவுண்ட்ஸ், அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். தாராளமாக நீங்கள் 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட்டாகவே நம்ம சொல்லிக் கொடுத்து நம்ம அழகாக ரீடிங் ஹேபிட் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு சவுண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி நீங்கள் ரீட் பண்ணலாம். பிகாஸ் இப்போ நம்ம சவுண்ட் சொல்லி கொடுத்தோன்னே அதுக்குரிய வேர்ட்ஸ் நம்ம நிறையா சொல்லணும், டிஸ்கஸ் பண்ணணும். இப்போது எஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எஸ் சேஸ் அந்த மாதிரி சவுண்ட் சொல்லிவிட்டு அதுக்குரிய அதில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸை நிறையா டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்போ சன், ஸ்டார், சாண்ட் காசில், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ், எவ்வளோ வேர்ட்ஸ் அவங்களுக்கு பண்ண முடியுமோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எடுத்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்குரிய ஆக்டிவிட்டி ஏதாவது நீங்கள் பண்ணலாம். பிகாஸ் சின்ன குழந்தைங்க இல்லையா, ரொம்ப ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க. கலரிங் ஆக்டிவிட்டி பண்ணலாம், இல்லைனா ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இப்போ 2-3 சவுண்ட்ஸ்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குரிய பிக்சர்ஸ் இல்லைனா ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து சார்ட் அவுட் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரிலாம் சார்ட் அவுட் பண்ண சொல்லும் போது அவங்களுக்கு இனிஷியல் சவுண்ட் எல்லாமே ப்ராக்டிஸ் கிடச்சிருது. இந்த இனிஷியல் சவுண்ட் ப்ராக்டிஸ் கிடைக்கிறது எங்கே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெல்லிங்க்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நாளைக்கு எழுத வைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லி நீங்கள் ஸ்பெல்லிங் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு இனிஷியல் சவுண்ட் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போங்க. பிகாஸ் நிறைய டைம் இருக்குது. நம்ம 2.5 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன குழந்தைங்க நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. நம்ம பொறுமையாக ஒரு சவுண்டுக்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் சொல்லி அந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம். அதே மாதிரி டெய்லி ஒரு ஸ்டோரி புக் நீங்கள் படிங்க. ஸ்டோரி புக் நம்ம ரீட் பண்ணுறதுனால நிறைய ஒக்காபுலரி அவங்களுக்கு தெரிய வரும். அந்த ஒக்காபுலரி தெரிய ஆட்டோமேட்டிக்காக பிளெண்டிங்குமே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இப்போது கேட் அப்படின்ற வேர்ட் கொடுத்து நீங்கள் பிளெண்ட் பண்ண வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கேட் அப்படின்னு ஏற்கனவே அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க அப்படின்னா அப்படின்னு படிக்கும்போது அவங்களால ஈஸியாக மேப் பண்ண முடியும். அந்த வேர்டு ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா. இல்லை கம்ப்ளீட்டாக ஒரு நியூ வேர்டு அப்படின்னும் போது கொஞ்சம் அந்த பசங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பிளெண்டிங் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் எப்பயுமே நிறைய ரீட் பண்ணுங்கள். நிறைய லிஸ்னிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிளெண்டிங்குமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பெல்லிங்ஸுமே ஈஸியாகிடும். அதுக்கப்புறம் எந்த ஏஜ் வரைக்கும் நம்ம ஃபோனிக்ஸ் சொல்லித்தரலாம்? 2.5 இயர்ஸ்லேருந்து தாராளமாக இப்போது 10 இயர்ஸ்க்கு கூட நம்ம சொல்லித்தரலாம். பட் ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்போ 10 இயர்ஸ் 8 இயர்ஸ் பசங்களுக்கு ஏற்கனவே ரீட் பண்ண தெரியும் அப்படின்னா நம்ம ஃபோனிக்ஸ் சொல்லித்தரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது ஃபோனிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் அவங்களால கம்ஃபர்டபுளாக அவங்க ரீட் பண்ண முடியும். நல்லா ப்ரொனவுன்சியேஷன் வரும், நல்லா ஸ்பெல்லிங்ஸ்லாம் ஈஸியாக பண்ணிவிடுவாங்க அப்படின்றது ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. அப்படி கிடையாது. இப்போ நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது தட்ஸ் ஓகே, நம்ம சொல்லித்தரலாம். ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் வச்சு அவங்க ஈஸியாக ரீட் பண்ணிவிடுவாங்க. பட் இப்போது ஏற்கனவே அந்த குழந்தைக்கு ரீட் பண்ண தெரியும். இப்போ 4 லெட்டர் 5 லெட்டர் வேர்ட்ஸ்லாம் நார்மலாகவே நல்லாவே ரீட் பண்ணுவாங்க.
ரொம்ப லாங்கர் வேர்ட்ஸ் தான் அவங்களால படிக்க முடியல அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ரீட் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் புக்ஸை வந்து அவங்க லெவல் ஆஃப் புக்ஸ் காம்ப்ரிஹென்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நம்ம ஸ்டோரி புக்ஸ் ஒரு லெவல் வைஸ் ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ்லேருந்து அந்த லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ அதனால் ஏற்கனவே படிக்க தெரிஞ்ச பசங்களுக்கு திருப்பி உட்காந்து ஏபிசிடிலேருந்து நம்ம திருப்பி சவுண்ட் சொல்லி கொடுத்தா போர் அடிச்சிடும். அவங்களுக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்க நல்லா ரீட் பண்ணணும் கம்ஃபர்டபுளாக, மீனிங் தெரிஞ்சு படிக்கிறாங்களா, மீனிங் புரிஞ்சு படிக்கிறாங்களான்னு மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் அந்த காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டோரி புக்ஸை லெவல் வைஸ் நம்ம வந்து கொடுக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், இப்போது சின்ன பசங்க இப்போ ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு 3 லெட்டர் வேர்ட்ஸே வந்து படிக்கிறதுக்கு தெரியல, கஷ்டமாக இருக்குது. இப்போ ஈவன் 10 இயர்ஸ் கூட இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க கூட சில பேர் நான் பார்த்துருக்கேன் 3 லெட்டர் வேர்ட்ஸ் கூட அவங்களுக்கு படிக்க தெரியாமல் இருக்குது. இப்போ ஒரு கேட்டுன்ற வேர்டு பார்த்தா கூட அவங்களால டக்குன்னு கேட்டுன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி பசங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஃபோனிக்ஸ் நம்ம சொல்லித்தரலாம். பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம சவுண்ட் சொல்லி கொடுத்து நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ரீடிங் ரொம்ப ஈஸியாகிடும், அவங்களுக்கு அகாடமிக் சைடு கஷ்டமாகவே இருக்காது. இப்போ பெரிய பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலெலாம் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 3 சவுண்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லித்தரலாம். 3 சவுண்ட் சொல்லி தரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு 1 மந்த் நீங்கள் ஒரு 5 டேஸ் நீங்கள் வந்து வீக்லி நீங்கள் வந்து சொல்லி தந்தால் கூட ஒரு தாராளமாக 1 மந்த்க்குள்ளே நீங்கள் தாராளமாக அவங்கள 26 சவுண்ட்ஸ் எல்லாமே முடித்து நீங்கள் பிளெண்டிங் முடித்து சிவிசி வேர்ட்ஸ் எல்லாமே படிக்க வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு டயக்ராஃபாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது ஈஸியாக ரீட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் அந்த ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 சவுண்ட் சொல்லி தரணும். ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூல் அகாடமிக் சைடு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது நம்ம சொல்லித்தர்றது. அதனால் நீங்கள் தாராளமாக ஒரு நாளைக்கு 3 சவுண்ட் நீங்கள் சொல்லித்தாங்க. பெரிய பசங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க. கடகடன் நம்ம சொல்லி கொடுத்து ஒரு நீங்கள் 6 மந்த்ஸ் நீங்கள் டைம் நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க இதை நல்லா ரீடிங் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூல் சைடுமே அகாடமிக்ஸும் ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ அதனால் ஃபோனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியலான ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 இயர்ஸில் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு குழந்தையோட அந்த கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் கொண்டு போகணும். ஈஸியாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அடுத்தடுத்து போகலாம். இப்போது ஒரு 3 சவுண்ட் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அந்த 3 சவுண்டில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் அடுத்த 3 சவுண்டுக்கு போங்க. அந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து சொல்லித்தரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.